ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கஷாயம் போட போகிறேன். இந்த கஷாயம் தேவையானதுக்கு என்னென்ன பாருங்கள். வெத்தலை, கற்பூரவள்ளி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு இஞ்சி, வேப்பையில் இருக்குது, முனையில் இருக்குது, சின்னதாக கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் பழுப்பா மாதிரி இருந்தால் போதும். இது ஒரு 2-3 எடுத்துங்க போதும். வேப்பையில் இது துளசி. இந்த பாருங்கள், இது மாதிரி நசிக்கணும், அவ்வளோதான். இதை நசிக்கிட்டு இது இப்போ நான் வந்து 4 பேருக்கு போடுறேன். 4 பேருக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றினா 1 டம்ளர் வரைக்கும் இது வந்து ஸ்லோவில் வச்சிங்கன்னா சுண்டணும். அந்த வேப்ப கொழுந்து வந்து கொஞ்சமாக போடுங்க. அந்த வீட்டில் எனக்கு சொல்ல வரல, கொஞ்சமாக ரொம்ப போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எடுக்காது, கசப்பு எடுக்காது. வேப்ப கொழுந்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து தண்ணியில் எப்படி போகுதுன்னு காட்டுறேன். கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். ஸ்டீல் பாத்திரம் கூட வைக்கலாம். இது அலுமினியம் பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இதில் கஷாயம் பாருங்கள். இது ஒரு 5 டம்ளர். இது வந்து இந்த இதில் இருக்குது. இதில் ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் டம்ளர் கணக்கில் 5 ஊற்றிங்க. 5 ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக தெரியும். இதில் நான் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே இந்த பொருளுங்கெல்லாம் போடுறது உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், தண்ணி பபுள்ஸ் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் இந்த பொருளுங்கெல்லாம் எடுத்து இதில் போட்டுருணும். தண்ணி காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைங்க. இந்த பொருளெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வைங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா தண்ணி சீக்கிரம் சுண்டிடும். இந்த சாரெலாம் வந்து இதாகுது, இறங்காது. அதெல்லாம் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த சாரெலாம் அதில் உள்ள இறங்கும், தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். வரும் இது தண்ணி கொச்சு உடனே நாட்டு சக்கரை இருந்தால் ஒரு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம். நார்மல் சக்கரை, வெள்ளை சக்கரையில் சாப்பிட்டா அது நம்ம செய்கிற வைத்தியமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நாட்டு சக்கரையில் போட்டு குடிக்கலாம். இது கொச்சு உடனே காட்டுறேன் பாருங்கள். இதை கொச்சிச்சு, நல்லா கொதிச்சது பாருங்கள். இப்படி தான் கொதிக்கணும். அது வடிகட்டுறேன். அவ்வளோதான். இது ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது தூக்கி போட்டுடணும். அவ்வளோதான். பாருங்கள், வாங்க குடிக்கலாம்.